short form the HIV. 1983 வருஷத்தில் லுக் மாண்டாக்னியர் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. இந்த வைரஸ் பார்த்தோம்னா ஒரு ரெட்ரோ வைரஸ் அப்படின்ற இனத்தை சார்ந்தது. இது வந்து ஒரு RNA வைரஸ். அதோட ஷேப் பார்த்தோம் அப்படின்னா கோள வடிவத்தில் இருக்குது. அதோட மேலுறை இருக்குது. இதில் மேலுறை இருக்குது, கேப்சிட் இருக்குது, RNA இது எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி பிஃபோராகவே டயக்ராமில் நான் சென்ட் பண்ணியிருந்தேன், அதை பார்த்துக்கோங்க. இதில் மேலுறை, கேப்சிட் மற்றும் RNA இதில் இந்த வைரஸில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேலுறை வந்து 2 லேயர்ஸில் இருக்குது. அதை பார்த்தோம்னா கொழுப்பு லேயரால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மேலுறையில் பார்த்தோம்னா கிளைகோப்ரோட்டீன்கள் இருக்கக்கூடிய சிறிய குமிழ் போல ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த குமிழ்களினுடைய தன்று போன்ற அமைப்பு கொழுப்பு ஜவ்வுக்குள்ளே உள்ளே இருக்கிற மாதிரி ப்ரெசண்ட் ஆகிருக்கு. கேப்சிட் பார்த்தோம்னா கேப்சிட் வந்து காப்சோமியர்னால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஹெச்ஐவியில் 2 ரிபோ நியூக்ளிக் அமிலங்கள் இருக்குது, RNA அமிலங்கள் இருக்குது. அந்த RNAக்கள் 3 வகையான நொதிகள் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், 2வது புரோட்டியேஸ், 3வது இன்டிகிரேஸ். இது எல்லாமே ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஹெச்ஐவி மனித உடம்பில் இருக்கக்கூடிய T ஹெல்பர் செல்கள், மேக்ரோபேஜ்கள் மற்றும் மானோசைட் ஆகியவை தான் ஃபஸ்ட்டு தாக்கும். இந்த வைரஸ் விருந்தோம்பியினுடைய உடலில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ளே என்டர் ஆகுது. ஹெச்ஐவி அந்த உடம்பில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலியமாக RNA வந்து DNAவாக மாறுது. இந்த வைரஸினுடைய DNA விருந்தோம்பி இருக்கக்கூடிய DNAவோட ஜாயின் ஆகுது. இந்த விருந்தோம்பியின் DNA இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஹெச்ஐவியும் DNAவும் பல ஹெச்ஐவி DNAக்களை ஃபார்ம் பண்ணுது. இந்த வைரஸின் DNA mRNAவை உருவாக்குவதன் மூலியமாக புதிய வைரஸ்கள் வந்து உருவாகுது. இது என்ன பண்ணுது அப்படின்னா மீண்டும் லிம்போசைடை அட்டாக் பண்ண ப்ரிப்பேராக இருக்குது. இந்த எய்ட்ஸ் வந்து மனிதனை கொல்லக்கூடிய ஒரு நோய். இதை குணப்படுத்தவே முடியாது. ஆனால் இந்த நோய் வராமல் தடுக்க முடியும். இந்த நோய் வந்தாவே கன்ஃபார்மாக அவங்க இறந்துருவாங்க. நம்ம நாட்டை எதிரிகளிலிருந்து காப்பாற்றுவதும் மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்கள் தான் நம்ம நோயை வராமல் பாதுகாக்கும். இந்த வெள்ளை அணுக்களை வந்து நம்ம பாதுகாப்பு வீரர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இரத்த வெள்ளை அணுக்கள் அதாவது ஒயிட் பிளட் செல், இது ஹெச்ஐவி இந்த இரத்த வெள்ளை அணுக்களில் ஹெச்ஐவி என்ட்ரு ஆகிடுது. இதனால் என்ட்ரு ஆகிறதுனால இந்த ஒயிட் பிளட் செல் என்ன ஆகுது அப்படின்னா ஃபங்க்ஷன் பண்ண முடியாததுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து செயலிழந்து போயிடுது. இதனால் ஈஸியாக என்ன ஆகுது அப்படின்னா நோய் கிருமிகள் உடம்புக்குள்ளே வந்துடுது. இந்த நோய் கிருமிகள் வர்றதுனால பலவிதமான நோய்களை வந்து உருவாக்குது. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தோம்னா எய்ட்ஸ் வர என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா இது கிருமியினால தான் எய்ட்ஸ் வருது. ஹெச்ஐவி கிருமி மூலியமாக தான் என்னாகுது எய்ட்ஸ் வருது. 2வது பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு மனிதர்களுக்கு இது ஆப்பிரிக்கா காட்டில் இருக்கக்கூடிய பச்சை பட்டாணி குரங்குல இருந்து தான் இந்த டிசீஸ் வந்துச்சு. முதல்ல மனிதங்களுக்கு ஆப்பிரிக்கா காட்டில் வாழக்கூடிய பச்சை பட்டாணி குரங்குல இருந்து தான் இந்த எய்ட்ஸ் டிசீஸ் வந்துச்சு. 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா எய்ட்ஸ் நோயில் இருக்கவங்களுக்கு இது பரவுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது எய்ட்ஸ் நோயாளிகிட்ட இருந்து பரவுது.
உடலுறவின் பொழுது வெளிவரக்கூடிய விந்து மூலியமாக எய்ட்ஸ் கிருமிகள் வந்து வெளியில் வருது. அதே போல் பெண்களின் உறுப்புகளில் இருக்கக்கூடிய திரவத்தில் இருந்தும் எய்ட்ஸ் கிருமிகள் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஆண்கள்லேயும் விந்துவில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, பெண்கள் லிக்விடில் வந்து எய்ட்ஸ் கிருமிகள் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. 4th பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, உடலுறவின் பொழுது லிம்போசைட்டில் இருக்கக்கூடிய ஹெச்ஐவி கிருமி வெளி வந்து இனப்பெருக்க உறுப்புகளில் இருக்கக்கூடிய காயங்கள் வழியாக பிளட்டுக்கு போகுது. 4th பாயிண்ட்டு, உடலுறவின் பொழுது லிம்போசைட்டில் இருக்கக்கூடிய ஹெச்ஐவி கிருமிகள் வெளியில் வந்து இனப்பெருக்க உறுப்புகளில் இருக்கக்கூடிய காயங்கள் வழியாக பிளட்டுக்கு போகுது. 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, லிம்போசைட்டில் இருக்கக்கூடிய ஹெச்ஐவி கிருமி அதை உடச்சி வெளியில் வந்து புதிய லிம்போசைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஒரு லிம்போசைட்டில் இருக்கக்கூடிய ஹெச்ஐவி கிருமி அதை உடச்சி வெளியில் வந்து இன்னொரு புதிய லிம்போசைட்டில் என்ட்ரு ஆகுது. லிம்போசைட் அப்படின்றது வந்து ஒரு இரத்த வெள்ளை அணுக்களுடைய ஒரு வகை. 6வது பாயிண்ட்டு, ஓரின சேர்க்கை மூலியமாகவும் இந்த டிசீஸ் பரவுது. 6வது பாயிண்ட்டு, ஓரின சேர்க்கை மூலமாகவும் இந்த டிசீஸ் பரவுது. 7வது பாயிண்ட்டு, பிளட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலியமாகவும் இந்த நோய் பரவுது. 7வது பாயிண்ட்டு, பிளட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனாலையும் இந்த டிசீஸ் பரவுது. 8வது பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, தாயில் இருந்து தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு தாய் சேய் இணைப்பு திசு வழியாக போகுது. தாயில் இருந்து தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய கருவுக்கு தாய் சேய் இணைப்பு திசு வழியாக போகுது. நெக்ஸ்ட்டு 9வது பாயிண்ட்டு, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலமாகவும் இந்த டிசீஸ் பரவுது. 9வது பாயிண்ட்டு, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலியமாகவும் இந்த டிசீஸ் பரவுது. 10வது பாயிண்ட்டு, சுத்தம் செய்யப்படாத ஊசியை மூலமாகவும் இந்த டிசீஸ் பரவுது. 10வது பாயிண்ட்டு, சுத்தம் செய்யப்படாத ஊசி மூலமாகவும் மருந்து எடுக்கிறதுனாலையும் இந்த டிசீஸ் பரவுது. 11வது பாயிண்ட்டு, ஊசி மூலம் போதைப் பொருள் பயன்படுத்துவதன் மூலியமாகவும் இந்த டிசீஸ் பரவுது. 11வது பாயிண்ட்டு, ஊசியின் மூலம் போதைப் பொருள் பயன்படுத்துவதனாலையும் இந்த நோய் பரவுது. 12வது பாயிண்ட்டு, நோயில் இருக்கக்கூடிய தாய்ப்பாலில் இருந்து குழந்தைக்கு பரவுது. நோய் இருக்கக்கூடிய தாயினுடைய தாய்ப்பாலில் இருந்து குழந்தைக்கு இந்த நோய் பரவுது. 13வது பாயிண்ட்டு, விலை மாந்தர்களில் இருந்து லாரி ஓட்டுநர்களுக்கு இந்த டிசீஸ் பரவுது. விலை மாந்தர்கள் அவங்கக்கிட்ட இருந்து லாரி ஓட்டுநர்களுக்கு இந்த டிசீஸ் பரவுது. லாரிகளுக்கு அரசு கொடுத்துள்ள அரசு அங்கீகாரம் லாரி ஓட்டுநர்களுக்கு எய்ட்ஸை பரப்ப கொடுக்கப்பட்டுள்ள அங்கீகாரம் அப்படின்று அறிவியலாளர் ஒருவர் வந்து சொல்கிறாரு. 14வது பாயிண்ட்டு, அதிக நபர்களோடு பாலுணர்வு தொடர்பு கொண்டதுனாலையும் இந்த நோய் பரவுது. 15வது பாயிண்ட்டு, ஒரே பிளேடை வந்து பல நபர்கள் பயன்படுத்துவதன் மூலியமாகவும் இந்த டிசீஸ் பரவுது. 16வது பாயிண்ட்டு 16வது பாயிண்ட்டு, விலை மாந்தர்கள் ஆண் நோயாளிகள்கிட்ட இருந்து எய்ட்ஸ் கிருமிகள் அவங்களுக்கு உருவாகுது. அவர்களோட உடலுறவு கொள்ளும் பொழுது ஆண்களுக்கு அந்த எய்ட்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. இப்போ 17வது பாயிண்ட்டு, விலை மாந்தர்களோட பாலுண ஈடுபாடு இருக்கக்கூடிய கணவரோட மனைவி சேரும் பொழுது அந்த எய்ட்ஸ் டிசீஸ் அந்த ஃபீமேலுக்கு வந்துடுது. இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தோம்னா, எய்ட்ஸ் எப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எய்ட்ஸ் ஏற்பட காரணங்கள். நெக்ஸ்ட்டு, எய்ட்ஸ் பற்றிய தவறான எண்ணம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், எய்ட்ஸ் எப்படியெல்லாம் பரவுதுன்னு பார்த்தோம்னா, பலரோட உடலுறவு கொள்வதன் மூலியமாகவும் பரவுது. 2வது, பிளட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனாலையும் பரவுது. நெக்ஸ்ட்டு 3வது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலியமாகவும் பரவுது. போதை ஊசியின் மூலியமாக பரவுது. தாய் சேய் இணைப்பு திசு வழியாக பரவுது. ஆனால் இந்த எய்ட்ஸை பற்றி பல தவறான கருத்துக்கள் இன்னும் வரைக்கும் இருக்குது. எய்ட்ஸ் ஒரு தொற்று நோய் அப்படின்னு ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஆனால் தொட்டால் ஒட்டிக்கக்கூடிய நோய் இல்லை அப்படின்னு தெரியும். இந்த எய்ட்ஸ் நோய்க்கு அறிகுறிகள் ஹெச்ஐவி கிருமி வந்து உண்டு பண்ணுறது கிடையாது. இந்த ஹெச்ஐவி கிருமி உடலின் பாதுகாப்பினுடைய அமைப்பு என்ன பண்ணுதுன்னா பலவீனப்படுத்துது.
அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இல்லாமல் பண்ணிடுது. இதனால் நோய்கள் உருவாகி பலவிதமான கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ளே என்ட்ராகி நிறைய நோய்கள் உண்டாகுது. இந்த நோய் கிருமிகள் தான் ஒரு எய்ட்ஸ் நோயாளியை கொல்லுது. இந்த ஹெச்ஐவி கிருமி எய்ட்ஸ் நோயாளியை வந்து கொல்றது கிடையாது. இந்த ஹெச்ஐவி கிருமி இருக்கக்கூடிய நபரை ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுடைய பாதுகாப்பு அமைப்பு உறுதியாக இருந்தால் எய்ட்ஸ் கிருமி இருந்தாலும் அந்த எய்ட்ஸ் நோயை உண்டு பண்ணாது. நெக்ஸ்ட் 4th பாயிண்ட்டு, எய்ட்ஸு அறிகுறிகள் பார்த்தோம்னா 2 to 12 வருடங்களுக்கு பின்னாடி தான் தெரியும். 5வது பாயிண்ட்டு, எய்ட்ஸின் அறிகுறிகள் ஆண் உறுப்பிலும் பெண் உறுப்பிலும் வராது. 6வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, முத்தமிடுவதால் எய்ட்ஸ் நோய் பரவுறது கிடையாது. மாறாக உதட்டில் இருக்கக்கூடிய புண்கள் மூலியமாகவும் இந்த நோய் பரவும். நெக்ஸ்ட்டு 7வது பாயிண்ட்டு, தொடுவதால் எய்ட்ஸ் வந்து பரவாது. இப்போ எய்ட்ஸ் நோயாளி கவனிக்கக்கூடிய டாக்டர்ஸு நர்ஸு இவங்களுக்கு வந்து எய்ட்ஸ் வந்து வராது. 8வது பாயிண்ட்டு, பிளட்டு, விந்து, பெண் உறுப்பிலிருந்து சுரக்கக்கூடிய திரவம் இதில் எல்லாமே ஹெச்ஐவி கிருமி ப்ரெசண்ட்டாக இருக்குது. இவங்க தும்பும் பொழுது, இரும்பும் பொழுது, வியர்வை இதனாலையும் இந்த எய்ட்ஸ் வந்து பரவாது. 9வது பாயிண்ட்டு, நீர் ஃபுட்டு வழியாக எய்ட்ஸ் வந்து பரவாது. 10வது பாயிண்ட்டு, எய்ட்ஸ் நோயாளி அவங்க பயன்படுத்தக்கூடிய துணி, அவங்களுடைய படுக்கை, இருக்கை, புத்தகங்கள் இது மூலியமாகவும் இந்த நோய் வந்து பரவாது. இந்த 11வது பாயிண்ட்டு, எய்ட்ஸ் நோயாளி நீச்சல் குளத்தில் குளித்தா கூட இந்த எய்ட்ஸ் நோய் பரவாது. 12வது பாயிண்ட்டு, எய்ட்ஸ் வந்து கொசுவினால் பரவாது. ஏன்னா கொசுவின் வயிற்றில் வந்து எய்ட்ஸ் கிருமி செல்லும் பொழுது அது என்ன ஆகிடும்னா இறந்துடும். நெக்ஸ்ட்டு 13வது பாயிண்ட்டு, எய்ட்ஸ் நோயாளியின் புண்ணில் இருக்கக்கூடிய ரத்தம் நோய் இல்லாத மனிதனுடைய புண்ணில் படும் பொழுது எய்ட்ஸ் டிசீஸ் பரவுது. எய்ட்ஸ் நோயாளி புண்ணில் இருக்கக்கூடிய பிளட்டு நோய் இல்லாத மனிதனுடைய புண்ணில் படும் பொழுது இந்த டிசீஸ் வந்து பரவுது. இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து எய்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு 14வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, கழிவறை பயன்படுத்துவதன் மூலியமாகவும் இந்த டிசீஸ் வந்து பரவாது. எய்ட்ஸ் டிசீஸ் வந்தவங்க அவங்களுடைய பாத்ரூமை யூஸ் பண்ணும் பொழுது வராது. ஆனால் மேல்நாட்டு கழிவறை கோப்பையில் எய்ட்ஸ் நோயாளியினுடைய பிளட்டு பட்டு அது மேலே புண் இருக்கக்கூடிய ஒரு நபர் உட்காரும் பொழுது இந்த டிசீஸ் பரவுது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பாயிண்ட்டு, ஹெச்ஐவி காற்றில் பார்த்தோம்னா அதிக நேரம் வந்து உயிரோடு இருக்காது. நீரில் பார்த்தோம்னா 20 நிமிஷத்தில் அது இறந்து போயிடும். உடலில் இருக்கக்கூடிய திரவத்தில் மட்டும்தான் அது வந்து உயிர் வாழும். நெக்ஸ்ட்டு என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எய்ட்ஸ் நோயின் அறிகுறிகள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், எய்ட்ஸ் நோயாளிக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் காய்ச்சல் மட்டும்தான் வரும். அடுத்தது தலைவலி வரும். நெக்ஸ்ட்டு சிவந்த தடிப்பான தோல் அவங்களுக்கு இருக்கும். அடுத்தது நிலநீர் சுரப்பி வீக்கம் வரும். 5வது பாயிண்ட்டு, வெயிட் லாஸ் ஆகும். 6வது பாயிண்ட்டு, லிம் அடினோபதி. 7வது பாயிண்ட்டு, சீதபேதி உண்டாகும். 8வது பாயிண்ட்டு, வியர்வை ஸ்வெட்டிங் வரும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு சோர்வு உருவாகும், ஞாபக மறதி உருவாகும். 11வது பாயிண்ட்டு, மூளை செல்கள் வந்து இறந்துடும். அடுத்தது 12வது பாயிண்ட்டு, கை கால்கள் செயலிழந்துடும். 13வது பாயிண்ட்டு, மூளை புற்றுநோய் உண்டாகும். 14வது பாயிண்ட்டு, காசநோய் உருவாகும். 15வது பாயிண்ட்டு, நிமோனியா காய்ச்சல் உருவாகும். 16வது பாயிண்ட்டு, தொண்டையில் புண் உருவாகும். 17வது பாயிண்ட்டு, பல் சிதைவு உருவாகும். 18வது பாயிண்ட்டு, சைனஸ் ப்ராப்ளம் உருவாகும். 19வது பாயிண்ட்டு, கடைசியில் அவங்க இறந்துருவாங்க. இதை எய்ட்ஸை தடுக்கக்கூடிய வழிகள் அடுத்தது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எய்ட்ஸை தடுக்கும் வழிகளில் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பாலின ஈடுபாட்டு பண்ணும் பொழுது ஆணுரை வந்து பயன்படுத்தணும். 2வது பாயிண்ட்டு, பல நபர்களுடைய
பாலுன ஈடுபாடை வந்து தவிர்க்கணும். 3வது பாயிண்ட்டு ஓரினை சேர்க்கையை வந்து தவிர்க்கணும். நெக்ஸ்ட்டு 4வது பாயிண்ட்டு ஹெச்ஐவி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரத்தம் கொடுக்கவே கூடாது. 5வது பாயிண்ட்டு விலை மாந்தர்களுடைய உடலுறவு கொள்வதை வந்து தவிர்க்கணும். 6வது பாயிண்ட்டு ஹெச்ஐவி நோயாளிகளோட பாலின ஈடுபாட்டை வந்து தவிர்க்கணும். 7வது பாயிண்ட்டு ஊசியை ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தணும். 8வது பாயிண்ட்டு விழிப்புணர்வு திட்டங்களை வந்து செயல்படுத்தணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எய்ட்ஸ் வந்து தடுக்கலாம். இப்போது எய்ட்ஸ் டிசீஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எய்ட்ஸ் பார்த்தோம்னா 2 மெத்தடில் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னு பார்த்தோம்னா எலிசா. 2வது பாயிண்ட்டு வெஸ்டர்ன் பிளாட்டிங் அப்படின்ற மெத்தட் மூலிமா எய்ட்ஸ் டிசீஸை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் எலிசா. எலிசா அப்படின்ற பரிசோதனை மூலியமாக எய்ட்ஸ் நோயாளியை வந்து எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். எலிசா அப்படின்றது என்ன? இப்போது ஒரு மனிதனுடைய உடம்புல ஹெச்ஐவி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ரத்தத்தில் ஹெச்ஐவி ஆன்டிபாடி ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதை எலிசா டெஸ்ட் மூலிமா கண்டுபிடிச்சிடலாம். ஹெச்ஐவி ஆன்டிபாடி இருந்துச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டை ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்ஐவி ஆன்டிபாடி இல்லை அப்படின்னா அந்த பேஷண்ட்டை ஹெச்ஐவி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஹெச்ஐவி லிம்போசைடை எடுத்து அதை அரைச்சி கூழாக்கணும். அதுக்கப்புறம் இந்த கூழை வந்து ஒரு டைட்டர் பிளேட்டு இருக்கு இல்லையா, அந்த குழியில் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நோயாளியின் உடம்புல இருக்கிற பிளட்டை அதோட ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு நொதியோட ஆன்டிபாடி மூலக்கூட்டை சேர்க்கணும். இது ஆன்டிஜனோட என்ன ஆகும்னா ஒட்டிக்கும். இந்த நொதிகளுக்கான வண்ணப்பொருளை அதோட என்ன பண்ணணும்னா சேர்க்கணும். டைட்டர் பிளேட்டில் இருக்கக்கூடிய கலவையில் வந்து கலர் வண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஹெச்ஐவி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த டைட்டர் பிளேட்டில் இருக்கக்கூடிய கலவையில் கலர் இல்லை அப்படின்னு வந்துச்சுன்னா ரிசல்ட்டு அவங்களுக்கு ஹெச்ஐவி டிசீஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதோட இந்த எலிசா டெஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இன்னொன்று மெத்தட் சொன்னேன் இல்லையா, வெஸ்டர்ன் பிளாட்டிங். அந்த மெத்தடு எப்படின்னு பார்க்கலாம். இந்த வெஸ்டர்ன் பிளாட்டிங் மெத்தடு இது ஹெச்ஐவி கண்டறியக்கூடிய ஒரு சோதனை. ஹெச்ஐவி நோயாளி உடம்பில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா 500 ரூபீஸ் செலவாகும். இந்த முறையில் ஹெச்ஐவி புரதம் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் மூலிமா பிரித்தெடுக்கப்படுது. இந்த மெத்தடில் ஹெச்ஐவி புரோட்டீன் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் மூலம் பிரித்தெடுக்கப்படுது. ஹெச்ஐவி புரோட்டீன் நைட்ரோ செல்லுலோஸுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தது மாற்றுறாங்க. அப்போ நோயாளியினுடைய பிளட்டை ஆட் பண்ணுறாங்க. அப்போ ஹெச்ஐவி ஆன்டிபாடி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜவ்வில் பார்த்தோம்னா பட்டையாக தெரியும். ஹெச்ஐவி ஆன்டிபாடி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜவ்வு எப்படி தெரியும்னா பட்டையாக தெரியும். அப்போ அவங்க அந்த நோயாளிக்கு எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு எப்படியெல்லாம் இந்த எய்ட்ஸுக்கு சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்றதோட இந்த வீடியோ ஃபினிஷ் ஆக போகுது. ட்ரீட்மெண்ட் ஃபார் எய்ட்ஸ். எய்ட்ஸுக்கு என்னென்ன மெத்தடு? ஃபஸ்ட்டு ஒன் EAL 721. அமெரிக்க நிறுவனம் எய்ட்ஸுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து தான் இது ஒரு கோழி முட்டையில் இருக்கக்கூடிய 3 கொழுப்புகளின் கலவை. AL அப்படின்றது என்னென்னா செயல்படும் கொழுப்புகள். 721 அப்படின்றது 3 கொழுப்பு சேர்ந்திருக்கிறதோட ரேஷியோ. ஒரு மருந்தை ஆரஞ்சு ஜூஸோட குடிக்கலாம். AL 721 அப்படின்ற மருந்து எய்ட்ஸ் கிருமியினுடைய மேல் உறையில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து ரிமூவ் பண்ணுமா. இதனால் லிம்போசைட் எய்ட்ஸ் கிருமியில் தாக்கப்படுவது என்னாகுது அப்படின்னா தடுக்கப்படுது. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா வைரஸ் இனவிருத்தியை தடுத்தல். வைரஸ் இனவிருத்தியை தடுத்தல் அசிடோதையமிடின் இது வைரஸினுடைய இனப்பெருக்கத்தை வந்து தடை செய்யுது. அசிடோதையமிடின் அப்படின்றது
ஒரு வைரஸினுடைய இனப்பெருக்கத்தை மல்டிப்ளை ஆகிறத ஸ்டாப் பண்ணுது. இந்த மருந்து வைரஸினுடைய ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷனை வந்து தடை பண்ணுது. இந்த மருந்து வைரஸின் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸை வந்து தடை பண்ணுது. 3வது பாயிண்ட்டு, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸை செயலிழக்க செய்தல். சுராமின் ரைபாவரின் இந்த மருந்து ஹெச்ஐவினுடைய இனப்பெருக்கத்தை ஸ்டாப் பண்ணுது. சுராபின் ரைபாவரின் போன்ற மருந்து ஹெச்ஐவி இனப்பெருக்கத்தை வந்து தடுக்குது. இந்த மருந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் செயலிழக்க பண்ணுது. இந்த மருந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸை வந்து செயலிழக்க பண்ணுது. 4வது, நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிடுதல். எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு செல் மீடியேட்டட் ஹியூமன் ரெஸ்பான்ஸ் மூலியமாக பாதுகாப்பு அமைப்பு வந்து செயலிழக்குது. இதனால் இன்டர்லூகின் 2 IL-2 மற்றும் காமா இன்டர்ஃபெரான் ஆகிய லிம்போகைனேஸ்களை செலுத்துவதன் மூலியமாக நோய் எதிர்ப்பு ஆற்றல் அவங்களுக்கு அதிகமாகுது. நெக்ஸ்ட்டு, எலும்பு மஞ்சை ஊட்டுதல். எய்ட்ஸ் நோயாளியினுடைய டி ஹெல்பர் செல் வந்து பலவீனமாகுது. இந்த எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு புதிய எலும்பு மஞ்சை வந்து ஒட்டுவதன் மூலியமாக இதை சரி செய்யலாம். லாஸ்ட் ஒன், ஒருமித்த கூட்டுப்பொருள் சிகிச்சை முறை. ஒருமித்த கூட்டுப்பொருள் சிகிச்சை முறை. இந்த மெத்தடில் மசாசூசெட் பொது மருத்துவமனையைச் சேர்ந்த எய்ட்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் ஒருமித்த கூட்டுப்பொருள் சிகிச்சை முறையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த முறையால் வைரஸ் ஹெச்ஐவி இனப்பெருக்கம் செய்வதை மற்றும் மற்ற செல்களுக்கு பரவுவதை வந்து தடுக்கலாம். இந்த 3 மருந்துகள் சேர்ந்த சிகிச்சை தான். இந்த 3 மருந்துகளும் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நொதியை செயலிழக்க செய்யுது. இதனால் எய்ட்ஸ் நோயாளி அவங்களுடைய வாழ்நாளை வந்து அதிகரிக்கலாம். இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். என்னுடைய சேனலை ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னோடய சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சென்ட் பண்ணுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய சேனல் JCMS பார்த்துட்ருக்கவங்க எல்லாத்துக்கும் மறுபடியும் நன்றி. ஆல் த பெஸ்ட்.